விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய விசாகம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? கிரக நிலைகள் மாற்றங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமுமே ஒருவித தாக்கம் அனைத்து ராசிகளுக்குமே ஏற்படும். அந்த விதத்துல விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஏற்படக்கூடிய சாதகமான பயன்கள் என்ன, பாதகமான பயன்கள் என்ன, என்ன செஞ்சா பாதகமான பலனிலிருந்து நீங்க விடுபட்டு வெளிவர முடியும், இது பத்தின முழுமையான தகவலையும் தான் நாம இப்ப இந்த பதிவுல பார்க்க போறோம். விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே வந்திருக்கக்கூடிய அமைப்புகள் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அதை நாம இப்ப விரிவா பார்க்கலாம். ஒவ்வொரு மாதமுமே பயிற்சியாகும் பொழுது ஒவ்வொரு கிரக நிலைகளுமே ஒருவித தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த விதத்துல இந்த மாதம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உண்டாகக்கூடிய பலன்கள் என்ன, நீங்க எந்த தெய்வத்தை வழிபட்டா நன்மையை நீங்க பெற முடியும், மேலும் எந்த விஷயத்துல எச்சரிக்கையா செயல்படணும் அப்படிங்கறத நாம இப்ப விரிவா பார்க்கலாம். விருச்சிக ராசி இருக்கக்கூடியவங்க எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயத்தையுமே தீர்க்கமா சிந்திச்சு செயலாற்றக்கூடியவங்களா இருப்பீங்க. விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு எப்பொழுதுமே மற்றவங்களுக்கு நன்மை செய்யறது ஒரு இயல்பான விஷயம்தான். போற போக்குல உதவி செஞ்சுட்டு போயிடுவீங்க, அதெல்லாம் பெருசா நீங்க ஞாபகம் கூட வச்சிருக்க மாட்டீங்க. ஆனா அந்த உதவியை பொருட்படுத்தாம நிறைய பேர் அலட்சியம் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. விருச்சிக ராசி அன்பர்கள் எவ்வளவு திறமையா செயல்பட்டாலுமே ஒரு சில விஷயத்துல பின்னடைவு வரும். அப்ப ரொம்பவுமே சோர்ந்து போயிடுவீங்க. இந்த ஒரு நிலைமை உங்களுக்கு வராம இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா விருச்சிக ராசி அன்பர்கள் கண்டிப்பாக பார்வதி தேவியை செவ்வாய்க்கிழமையில வழிபட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு நன்மைகளையும் அனுகூலத்தையும் உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். பார்வதியின் பரிபூர்ண அருளும் உங்களுக்கு உண்டாகும். ஏன்னா செவ்வாய் பகவான் உங்களுக்கு ராசி அதிபதி அப்படிங்கிறதுனால துர்க்கை அம்மன் வழிபாடு, பார்வதி தேவி வழிபாடு, இது ரெண்டுமே சிறப்பான ஒரு வழிபாடா விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பார்க்கப்படுது. இந்த ஒரு விஷயத்தை தவறாம நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க, எல்லா விதமான நன்மைகளுமே நீங்க பெற்று நலமுடன் வாழ முடியும். மேலும் துர்க்கை அம்மனுக்கு போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும், உங்களுக்கு பார்வதி அன்னை பிடிக்கும் என்றாலும் பார்வதி தாயே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் 3 முறை மறக்காம பதிவிடவும் செய்யுங்க. அன்னையின் அருளால் எல்லா விதமான நன்மைகளும் நீங்க பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் உங்களுக்காக நாங்க அன்னையிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். எல்லோருக்குமே எல்லா விதத்திலையுமே நன்மைகளை மட்டும் செய்யக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சொல்ல போனா ரப்பர் மனங்களுக்கு ரணங்கள் ஒண்ணும் புதிதில்லை அப்படின்னு சொல்றது போலதான். எத்தனை விதமான கஷ்டங்கள் வந்தாலுமே உங்களை நீங்களா தேத்திப்பீங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே விடாப்பிடியா பிடிச்சிட்டு வெற்றி அடையும் வரைக்குமே போராடக்கூடியவங்களா இருப்பீங்க. பார்ப்பதற்கு அமைதியா இருப்பீங்க, ஆனா உங்களோட செயல்கள்லாம் ரொம்பவுமே சிறப்பா இருக்கும். பதுங்கிய பின் பாயும் புலி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதற்கு ஒரு சிறந்த உதாரணம் நீங்க தாங்க. பார்ப்பதற்கு ரொம்பவுமே அமைதியா இருக்கிற மாதிரி இருக்கும். எந்த ஒரு செயலையுமே செய்யல அப்படின்னு அலட்சியமா இருக்கீங்க அப்படின்னு உங்க கூட இருக்கவங்க கூட சொல்லியிருப்பாங்க. ஆனா உங்களோட செயல்கள் திறமையா செயல்படுத்தி வெற்றி அடையும் பொழுதுதான் உங்களை சுத்தி இருக்கிறவங்களே ஆச்சரியப்பட்டிருப்பாங்க, எப்படி நீங்க இந்த வேலையை செஞ்சீங்க அப்படிங்கிற மாதிரி. இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மாதம் என்ன மாதிரியான அமைப்புகள் வந்திருக்கு அப்படிங்கிறத வாங்க நாம இப்ப பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஜோதிட ரீதியா இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கான தீர்வுமே நீங்க பெற்றுக்கொள்ள ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பர் உறுதுணையா இருக்கும். இதுல இருக்க அனைத்து பிரச்சனைகளுமே நல்ல ஒரு பரிகாரம் மூலம் நீங்க தீர்த்து கொள்ளவும் முடியும். நிறைய பேர் இவங்க கிட்ட போன் மூலியமாவே ஜாதகத்தை கணிச்சு இப்ப அவங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு உயர்வை கண்டதா சொன்னாங்க. அதனாலதான் உங்களுக்குமே நாங்க இந்த நம்பரை கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷனே நம்பர் இருக்கு, பயன்படுத்திக்கோங்க. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் வாகன சேர்க்கை உண்டாகும். தொழில் தொடர்பா நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். உங்கள் வாழ்க்கையில நல்ல ஒரு அந்தஸ்தும் புகழும் உயர்ந்து காணப்படும். வேலை வியாபாரம் தொடர்பான புதிய வாய்ப்புகள் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். குடும்ப தொழில் சாதகமான பலனையும் உங்களுக்கு உண்டாக்கி கொடுக்கும். குடும்பத்துல நீங்க கொஞ்சம் அனைவருடையுமே விட்டு கொடுத்தும் அனுசரிச்சு போனா நல்ல பலன்களை நீங்க பெற முடியும். சாதகமான பல வாய்ப்புகள் பெற்றுக் கொடுக்க குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு உங்களுக்கு பக்க பலமா இருக்கும். அதனாலதான் குடும்பத்திலயும் சரி பணியிடத்திலயும் சரி மற்றவங்களோட அன்பையும் ஆதரவையும் பெறக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். கொஞ்சம் விட்டு கொடுத்தும் அனுசரிச்சும் போனா எல்லா விதத்திலயுமே நீங்க நன்மைகளை பெற முடியும். சொல்ல போனா சமூகத்துல நல்ல ஒரு பெயர் உங்களுக்கு கிடைக்கும் உங்களோட சிறப்பான செயல்களுக்கு. அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி செஞ்ச நல்ல செயல்களுக்குமே இப்பொழுது உங்களுக்கு அதற்கான அங்கீகாரம் உண்டாகும். விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய விசாகம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே என்ன மாதிரியான அமைப்புகள் உண்டாகி இருக்கு அப்படிங்கறத நாம இப்ப விரிவா பார்க்கலாம். முதல்ல விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் கவனமா செயல்பட்டா நன்மைகளை பெறக்கூடிய மாதம். ஏன் அப்படின்னா ராசி அதிபதி பாக்கியஸ்தானத்துல நீச்சம் அடைஞ்சிருக்கக்கூடிய இந்த நிலையில நட்சத்திர அதிபதி அஷ்டமஸ்தானத்துல சஞ்சாரம் செஞ்சிருக்கிறதுனால செயல்கள்ல கொஞ்சம் சிக்கல் வரலாம். அதனாலதான்
வியாபாரத்திலும் சரி, உங்களுடைய தொழிலிலும் சரி, ஒரு சில எதிர்பாராத இழுபறியான செயல்கள் வரலாம். கவனமா செயல்படுங்க, நன்மையை நீங்க பெற முடியும். இதுவரைக்கும் இருந்து வந்த நன்மையான நிலையில ஏதாவது மாற்றம் உண்டாகலாம். ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்க போராடி முடிக்க வேண்டியது அமையும். குரு பகவானின் பார்வையால ராகு மற்றும் சனி பகவானால் ஏற்படும் பாதகமான பலன்கள் உங்களை நெருங்காம பார்த்துப்பார் குரு பகவான். மேலும் உங்களுடைய உடல்நிலையில நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும். தாய் வழி உறவில் ஆதரவு கிடைக்கும். குடும்பத்தில் நிம்மதியான நிலை இருக்கும். வரவுகள் அதிகரிக்கும். செலவு ஏற்பட்டாலுமே அது அத்தியாவசியமான செலவா தான் இருக்கும். இந்த மாதம் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீர பரிகாரமா நீங்க தர்பணேஸ்வரரை வழிபட்டு வருவதன் மூலம் நன்மைகளை பெற முடியும். விசாகம் 4ஆம் பாதம் கொண்ட நட்சத்திரக்காரங்க திங்கட்கிழமையில தர்பணேஸ்வரரை வழிபட்டு வந்தால் நன்மைகள் அனைத்தும் உங்களை வந்து சேரும். வருகிற கஷ்டங்கள் அனைத்துமே உடைத்தெறியக்கூடிய தன்னம்பிக்கை, தைரியம், ஆற்றல் பெருக்கும். அதன் பிறகு அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு எடுத்த வேலையில உறுதியா இருக்கக்கூடியவங்க தான் நீங்க. உங்களுக்குமே இந்த மாதம் அப்படிங்கிறது கவனமா செயல்பட வேண்டிய மாதம். சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனியும் ராகுவும் உங்களுக்கு ஒரு சில சங்கடத்தை ஏற்படுத்தலாம். உடல்நிலையில பாதிப்பு வரலாம். குரு பகவானின் பார்வை 4ஆம் இடத்துல பதியறதுனால இதுல வரக்கூடிய பிரச்சனைகள் பெருமளவு உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புமே கொடுக்காது. அதனால கவலைப்படாம இருங்க. மேலும் இந்த மாதம் இறுதி வரைக்குமே அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரன் சாதகமாக உங்களுக்கு சஞ்சாரம் செஞ்சிருக்கிறதுனால பண வரவுல இருந்த தடைகள் நீங்கி பண வரவு உண்டாகும். இதனால குடும்பத்துல நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும். பிள்ளைகளுக்காக நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சி அனைத்துமே வெற்றியை கொடுக்கும். ஒரு சிலருக்கு காதல் உண்டாகலாம். உங்களுடைய உறவுகளுக்குள் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் காணாமல் போகலாம். பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். நினைத்த வேலைகளை நடத்தி முடிப்பீங்க. எதிர்பாலினத்தால் லாபம் வரும். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனை, சங்கடம் இதெல்லாமே முடிவிற்கு வந்துடும். அதன் பிறகு புதன் பகவானுமே உங்களுக்கு சாதகமாக சஞ்சாரம் செய்வார். அப்பொழுது புதிய முயற்சிகள் வெற்றியடையும் வாய்ப்பை உண்டாக்கி கொடுக்கும். எதிர்பார்த்த வேலை கிடைக்கும். வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தம் உண்டாகும். இடம், வீடு, வாகனம் வாங்கும் முயற்சி வெற்றியடையும் யோகத்தை கொடுக்கும். பெரியவங்களோட ஆதரவு பக்கபலமா இருக்கும். அரசு பணியில் இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்பாராத இடமாற்றங்கள் ஏற்படலாம். தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வரக்கூடிய உங்களுக்கு நிர்வாகத்தை அனுசரித்து செல்வதனால இந்த காலகட்டத்தில் நன்மையான பலன்களை பெற முடியும். இல்லைன்னா ஏதாவது பிரச்சனை, சிக்கல்கள் வரலாம். பணிபுரியும் இடத்தில் யாரையும் எதற்காகவும் பகச்சிக்காதீங்க. மாணவர்களுக்கு உயர்கல்வி கனவு நனவாகும். மேலும் உங்களுக்கு இந்த மாதம் வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீர பரிகாரமா நீங்க வியாழக்கிழமையில பைரவரை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுக்கு வரக்கூடிய சங்கடங்கள் அனைத்தும் விளக்கக்கூடிய யோகத்தை நீங்க பெற முடியும். பைரவர் வழிபாட்டை தொடர்ந்து செய்வதால் நன்மை பலவும் வந்து சேரும். அதன் பிறகு கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானமா செயல்பட்டு நன்மைகளை பெறக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் ஒரு மாதமா அமைஞ்சிருக்கு. பல கிரக நிலைகளுமே உங்களுக்கு சாதகமான வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கு. புதன் ஆட்சியா சஞ்சாரம் செஞ்சிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல நீண்ட நாள் கனவு நனவாகும். இழுபறியா இருந்த வேலை முடிவிற்கு வந்துடும். வியாபாரத்திலையுமே நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும். நீங்க உங்களோட தொழில் முன்னேற்றத்திற்காக வங்கியில கேட்டிருந்த பணம் கைவந்து சேரும். வியாபாரிகளுக்கும் கலைஞர்களுக்கும் புதிய ஒப்பந்தம் இப்பொழுது கிடைக்க போகுது. இடம், வீடு வாங்க நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளும் வெற்றி வாய்ப்பை கொடுக்கும். மாணவர்களுக்கு படிப்பு விஷயத்துல அக்கறை அதிகரிக்கும். உயர்கல்வி கனவு நனவாகும். சுக்கிரன் சாதகமாக சஞ்சாரம் செஞ்சிருக்கிறதுனால குடும்பத்திலையுமே நிம்மதியான சூழல் உருவாகும். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டிருக்கும் கருத்து வேறுபாடு விலகிடும். ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேதுவால் முயற்சிக்கேற்ற நல்ல ஒரு லாபத்தை நீங்க பெறக்கூடிய அமைப்பை இந்த மாதம் பெற போறீங்க. தொழிலுமே கொஞ்சம் கூடுதலா நீங்க அக்கறை செலுத்தினீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நல்ல நல்ல முன்னேற்றம் உண்டாகும். புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திட்டீங்கன்னா ரொம்பவுமே நல்லதா இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மற்ற 2 நட்சத்திரக்காரங்களை விடவே உங்களுக்கு பல வகையிலுமே சாதகமான பயன்கள் அமைஞ்சிருக்கு. அந்த வாய்ப்புகள் வரும் பொழுது அதை பயன்படுத்திக்கிறது நல்லது. எதிர்கால தேவைகளை முன்கூட்டியே அறிந்து அதற்கான தீவிரமான வேலைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்புகளையும் முன்கூட்டியே நீங்க செஞ்சு வச்சுக்கிறது நல்லது. புதிய முதலீடுகள் செய்யறதா இருந்தா மார்க்கெட் நிலவரம் அறிந்து செயல்படுங்க. அது நல்லதா இருக்கும். வேலைக்காக வெளிநாடு செல்வதற்கான முயற்சி இப்போ நீங்க மேற்கொண்டீங்கன்னா அதற்கான வாய்ப்புகள் நல்லதா இருக்கும். குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது அவருடைய பார்வை உங்களை நல்ல விதமா பாதுகாக்கும். எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம சிறப்பான பணிகள் உங்களுக்கு உண்டாகும். ராகு பகவானால் ஏற்படும் பாதிப்பு உங்களை நெருங்காம குரு பகவான் பார்த்துக்குவார். இந்த சமயம் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷமான நிலை வரும். மாணவர்களுக்கு படிப்பு விஷயத்துல அக்கறை அதிகரிக்கும். நேற்றைய கனவு நனவாகும்.
விவாகம், பிள்ளைகள் எதிர்காலத்தை மனதில் வச்சுக்கிட்டு நீங்க சேமிக்க தொடங்கினா நல்லது. மேலும் உங்களுக்குமே இந்த மாதம் வரக்கூடிய பிரச்சனைகள், தடைகள் அனைத்தும் தீர பரிகாரமா என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா, சனிக்கிழமையில லட்சுமி நரசிம்மரை வழிபட்டு வருவதன் மூலம் நன்மைகளை நீங்க பெற முடியும். எல்லா விதமான செயல்களையுமே முன்னேற்றம் உண்டாக லட்சுமி நரசிம்மர் உங்களுக்கு உறுதுணையா இருப்பார். என்ன விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட நண்பர்கள் விருச்சிக ராசியா இருந்தா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே கூட வர பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே. நன்றி, வணக்கம்.